பிரெக்னன்சில பேபி மூமெண்ட்ஸை கவுண்ட் பண்றது ஒய் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எப்போ நீங்க டாக்டர் போய் ரிப்போர்ட் பண்ணணும், எப்படி அதை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறத இந்த வீடியோல சொல்றேன். வணக்கம், நான் டாக்டர் யோகேஷாலினி, யோகனா ஹாஸ்பிட்டலோட கிளினிக்கல் லீடர். மோஸ்ட் ஆஃப் த டைம் பிரெக்னன்ட் லேடிக்கு 7 months கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம், அதாவது 28 weeks அப்புறம் மூமெண்ட்ஸ் ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணும். பட் சம்டைம்ஸ் இது வேரி ஆகலாம். பேபியோட ஸ்லீப்பிங் பொசிஷன் போகலாம், சம்டைம்ஸ் உங்களோட பொசிஷன் சேஞ்ச் ஆகிறப்போ. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் எல்லாருக்கும் ஒரு எஸ்டாப்ளிஷ்டு பேட்டர்ன் இருக்கும். எய்தர் டே டைம்ல இல்ல நைட் டைம்ல அந்த மாதிரி மூமெண்ட்ஸ் எஸ்டாப்ளிஷ் ஆயிடும். ஸோ இந்த பேட்டர்ன் உங்களுக்கு ஆல் ஆஃப் அசடன் கம்மியாகுது இல்ல டிஃபர் ஆகுது அப்படின்னா நீங்க டாக்டர் போய் பார்க்கணும். ஸோ மீன் டைம்ல நம்ம என்ன பண்ணலாம், நான் டாக்டர் போய் பார்க்கறதுக்கு முன்னாடி அப்படின்னா ஏதாவது சுகரி ஃபுட்ஸ், குளுக்கோஸ் வாட்டர்ஸ் அந்த மாதிரி ஏதாவது கன்சியூம் பண்ணிட்டு ஒரு இடத்துல குவைட்டா உட்காந்து ப்ரிஃபரபிளி லெஃப்ட் லேட்டரல் பொசிஷன்ல அடுத்து மூமெண்ட்ஸை கவுண்ட் பண்ணணும். இன்டென்ஷனலா அதை மட்டும் தான் கவுண்ட் பண்ணணும். குறைஞ்சது அந்த 1 hourல 5 to 10 counts பிக் உங்களுக்கு கிடைச்சதுன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் ப்ராப்ளம்ஸ் எதுவும் இருக்காது. பட் ஸ்டில் அதுக்கப்புறமா உங்களுக்கு மூமெண்ட்ஸ் எதுவும் ஃபீல் ஆகலைன்னா நீங்க டாக்டர் போய் உடனே பார்க்கணும். பட் நான் சொன்ன இந்த சஜஷன் சில பேருக்கு அப்ளை ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள், சிலரோட பேபி அண்டர் வெயிட்டா இருப்பாங்க, சில பேருக்கு ஃப்ளூயிட் லெவல்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கும், ட்வின் பேபிஸோட இருப்பாங்க, டயபெட்டிக் மதர்ஸ், எஸ்பெஷலி டயபெட்டிக் மதர்ஸ் இன்சுலின் எடுத்துட்டு இருக்காங்கன்னா இதுக்குன்னா டைம் டிவோட் பண்ணி கவுண்ட் பண்ணணும். சப்போஸ் மூமெண்ட்ஸ் கம்மியா இருக்கு, நீங்க ஹாஸ்பிட்டல் வந்தீங்கன்னா நம்ம என்ன சிம்பிளான ஒரு டெஸ்ட், நான் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்னு சொல்லுவோம். அம்மாவோட வயிறு ஒரு பெல்ட் அட்டாச் பண்ணி பேபியோட ஹார்ட் ரேட்டை ஒரு 20 to 30 minutes மானிட்டர் பண்ணி இஃப் எவ்ரிதிங் இஸ் ஆல் ரைட் அப்படின்னா வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுருவோம். ஸோ நெக்ஸ்ட் டைம் இஃப் யூ ஆர் அ பிரெக்னன்ட் மதர், மூமெண்ட்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னா நான் சொன்ன மெத்தட் ஃபாலோ பண்ணுங்க. ஸ்டில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா டாக்டர் போய் கண்டிப்பாக பாருங்க.